இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத தலைப்பு மனைவிகள். கர்த்தர் விரும்பும்படியான பண்புகள் கொண்ட மனைவிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். முதலாவது, திருமணமான பின்னர் ஒரு வீட்டிற்கு செல்லும் ஒரு பெண், அந்த வீடு தனக்கு புதிதாக இருக்கும். அந்த வீட்டிலே தனக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என அந்த பெண் விரும்புவாள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணிடம் சில நல்ல குணங்கள் காணப்பட வேண்டும். முதலாவதாக அந்த பெண்ணிடம் காணப்பட வேண்டிய குணமாக வேதம் என்ன சொல்கிறது என்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறது. மனைவியானவள் தன் புருஷனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிய வேண்டுமா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை தூசிப்பதோ நாம் திட்டுவதோ கிடையாது. அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவளாக காணப்பட வேண்டும் என வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. வேதத்திலே நல்ல ஒரு மனைவியாக வாழ்ந்த ரெபேக்காள், ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்காளுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சற்று தியானிப்போம். அவர் நல்ல மனைவியாக வாழ அவரிடம் காணப்பட்ட பண்புகள் எதை என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். வேதத்திலே பார்ப்போமானால் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 65 வாசிக்கிறோம், அப்பொழுது ரெபேக்காள் எதிரே வரும் நபர் தனக்கு நியமிக்கப்பட்ட மணமகன் என்பதை அறிந்தவுடனே அவள் பிரயாணம் செய்து வந்திருந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் என பார்க்கிறோம். ஈசாக்கை காணும்படியாக ரெபேக்காள் அழைத்து விடப்படுகிறார். அப்பொழுது தூரத்திலே ஈசாக்கை பார்த்தவுடனே ரெபேக்காள் தான் வந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டுகிறார். நாம் ஒருவேளை யோசித்து பார்ப்போம் என்றால், ஈசாக்கு நடந்து வருகிறார், இது ஒரு ஒட்டகத்தில் வருகிறார், அதனால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறாள், கீழே இறங்கி விடுகிறாள் என்று இல்லை. உயர்ந்த ஆசனத்தில் இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் நின்றாலும் சரி, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பெண்ணானவள் கொடுக்க வேண்டும். கணவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து தாழ்மையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கணவன் விரும்பும் மனைவியாக அவள் வாழ முடியும். இரண்டாவதாக பார்ப்போமானால், அவள் ரெபேக்காள் தன்னுடைய கணவனின் துக்கத்தையும் துயரத்தையும் நீக்கும் மனைவியாக வாழ்ந்தார் என பார்க்கிறோம். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியான தருணங்கள் தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. கணவர் ஒரு வேலைக்காக செல்லும்போது வேலையிலே சில கஷ்டங்கள் பாடுகள் இருக்கும். மேலும் குடும்ப வாழ்க்கையிலே சில கஷ்டங்களின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே நடந்து செல்ல முடியும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே கணவர் துக்கத்தில் இருக்கும்போது அவரை தேற்றுகிறவராக, அவருக்கு ஆறுதல் சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மனைவி. அப்படி இல்லாமல் துக்கப்பட்டிருக்கிற கணவனை இன்னும் வார்த்தைகளால் அதிகமாக வேதனைக்குள்ளாக்கிவிடக் கூடாது. நாம் இங்கு வேதத்திலே பார்ப்போமானால் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67 பார்க்கிறோம், ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஈசாக்கின் தாயார் சாராள் இறந்து போகிறார். அவர் அதனால் ஈசாக்கு துக்கத்தோடு காணப்படுகிறார். தனக்கு ஒரு மனைவி கர்த்தருடைய விருப்பத்தின்படி வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறார். அதுவரைக்கும் துக்கத்தோடு காணப்படுகிறார். அந்த சூழ்நிலையிலே ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவியாக வருகிறார். அந்த ரெபேக்காள் எப்படி இருந்தாலும் ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை நீக்கும்படியாக, அவனுக்கு ஆறுதல் கூறும்படியாக, அவன் ஆறுதல் அடையும்படியாக இருந்ததாகும். ஒரு ஆண்மகன் தன்னுடைய தாயிடம்தான் எல்லாவற்றையும் சொல்லி பேசி கொண்டிருப்பான். தனது தந்தையை பார்த்தால் பயம் வரும். தன்னுடைய தாயிடம்தான் அனைத்து காரியங்களையும் பற்றி கூறுவான். அப்படிப்பட்டதான
சூழ்நிலையிலே ஈசாக்கு தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார். தன்னுடைய காரியங்களை யாரிடமும் சொல்ல முடியாமல் மிகவும் கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே மனைவியாக வந்த ரெபெக்காள் அவனுடைய துக்கத்தை நீக்கி ஆறுதல் அளிக்கிறார். அதுபோன்று கணவனுக்கு ஆறுதல் கொடுக்கும் மனைவியாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, மனைவியானவள் தன் கணவனுக்கு பிடித்த விதமாக சுவையான உணவுகளை சமைத்து கொடுக்க வேண்டும் என பார்க்கிறோம். ஆதியாகமம் 27:9 வாசிப்போமானால், ரெபெக்காள் ஈசாக்குக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொடுத்ததாக பார்க்கிறோம். மனைவியானவள் தன்னுடைய கணவருக்கு எந்த உணவு பிடிக்கும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய கணவனுக்கு பிடித்த உணவை சமைப்பதிலே அதிக ஆர்வம் கொண்டு அதை எப்படி சமைக்க வேண்டும் என்பதை கற்று தேர்ந்து அதை சுவையாக சமைத்து தன் கணவருக்கு பரிமாறி அவர் கணவன் சுவைத்து அவர் மகிழ்ச்சியோடு வாழ்த்தும் போது அவள் சந்தோஷப்படுகிறாள். கணவனுக்கு நல்ல உணவுகளை சமைத்து கொடுக்கும் மனைவியை கொண்ட கணவர்கள் பாக்கியவான்கள். காசு இருக்குது, பணம் இருக்குன்னு ஹோட்டலில் ஆர்டர் செய்து சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லும் பெண்கள் மத்தியிலே தன் கணவனுக்காக தன்னால் முடிந்த அளவுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை செய்து கொடுக்கும் மனைவி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவி. மேலும் மனைவி எப்படிப்பட்டவளாக காணப்பட வேண்டுமா? வீட்டாரையும் சொந்தங்களையும் உபசரிக்கும் நல்ல பெண்ணாக, சுறுசுறுப்பான பெண்ணாக காணப்பட வேண்டுமா? ஆதியாகமம் 24:17 நாம் வாசிப்போமானால், ஈசாக்குக்கு பெண் பார்க்க செல்லும்போது அவருடைய ஊழியக்காரன், ஆபிரகாமின் ஊழியக்காரர் தனக்கு குடிக்க தண்ணீர் கேட்கிறார். அப்பொழுது ரெபெக்காள் என்ன செய்கிறார் பாருங்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரருக்கு தண்ணீர் கொடுக்கிறார் மற்றும் அவர் வந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறார். அவர் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஓடி ஓடி வேகமாக சென்று தண்ணீர் இறைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமின் ஊழியக்காரருக்கும் தண்ணீர் கொடுக்கிறார். அந்த ஒட்டகங்களும் குடித்து தீர் மட்டும் தண்ணீர் வார்க்கிறார். ஒட்டகங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கும். அவ்வளவு தண்ணீர் கொடுப்பதற்கும் அவள் ஒவ்வொரு முறையும் வேகமாக ஓடி தண்ணீர் மொண்டு கொண்டு வந்து கொடுக்கிறார். சுறுசுறுப்பாக செய்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வீட்டாரையும் நம்முடைய சொந்தங்கள் அனைவரையும் சுறுசுறுப்போடு விசாரிக்கும் மனைவியாக காணப்பட வேண்டும் என பார்க்கிறோம். மனைவியானவள் கர்த்தரை தேடுபவராக காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்லி அவைகளை விசாரிப்பவராக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 25:22-23 பார்க்கிறோம். ரெபெக்காளின் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றையொன்று மோதி கொண்டிருந்தன. ரெபெக்காள் அதை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரித்தால், கர்த்தர் ரெபெக்காளுக்கு பதில் கொடுக்கிறார், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது என்று. வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான மனைவியாக வாழ வேண்டுமென்றால், கணவனுக்கு பிரியமான மனைவியாக வாழ வேண்டுமென்றால் அவர் கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தரை தேடுபவராக காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு சூழ்நிலைகளை பற்றி கேட்டு கர்த்தரிடத்திலே அதற்கான ஆலோசனை கேட்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான மனைவியை பெற்ற கணவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் விரும்பும் மனைவியின் குணாதிசயங்கள் அவைகளே. இங்கு ரெபெக்காள் கர்த்தரிடத்திலே கேட்கிறார். தன்னுடைய கடினமான சூழ்நிலையிலே என்னவாகுமோ என்று பயந்த சூழ்நிலையிலே கர்த்தரிடம் கேட்கிறார். கர்த்தர் ரெபெக்காளுக்கு பதில் கொடுக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கர்த்தரை நாம் முன்வைத்து கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கும் போது கர்த்தர் விரும்பும் மனைவியாக வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்டதான மனைவியை கொண்டிருக்கிற கணவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டதான மனைவிகளை கர்த்தர் பாக்கியவான்கள் என்று அழைப்பார். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழும்படியாக ஒவ்வொரு மனைவிகளும் தங்களை ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தர் விரும்பும் மனைவிகளாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சற்று தியானித்தோம். அப்படிப்பட்டதான நல்ல குணங்கள் காணப்பட்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் மனைவிகளாக காணப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.
மகிமை